கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருக்க கேபி முனுசாமி இப்போ துணிப்பூச்சலாக இருக்கார். அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, சசிகலாவையும் ஓபிஎஸும் சேர்க்க மாட்டோம். சசிகலா பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு பணிப்பெண்ணாக தான் இருந்தாங்க, அதாவது வேலைக்காரியாக தான் 36 வருஷமாக பார்த்திங்கன்னா அம்மா கூட இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த கேபி முனுசாமி சொல்கிறாரு. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா சசிகலா அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பேட்டியில் சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலா காலில் விழுந்து தான் திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வரலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு. ஆனால் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு மேடையில் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இருக்கும்போதே சசிகலா அட்டாக் பண்ணியெல்லாம் பேசியிருக்காரு. கேபி முனுசாமி அம்மா பிடிச்சி வச்சா பிள்ளையார் தூக்கி போட்டால் சாணம்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அம்மா கூட கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தானே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியோட அமைச்சர் பதவியை பார்த்திங்கன்னா தூக்கி விட்டு ஒரு சாதாரண தொண்டனாக பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிறாங்க. அம்மாவாலையும் எம்ஜிஆராலையும் நீக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்க மேல் மட்டத்தில் இருக்க சீனியர்களில் இவரும் ஒருத்தர். பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா 2 பேருமே நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் காலத்துலேயும் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அம்மா காலத்திலும் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கேபி முனுசாமியை நீக்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு சீரியஸான பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கேபி முனுசாமியோட தொண்டர்கள் சொன்ன ஒரு மேஜரான ஒரு குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, 30% கமிஷன் முனுசாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவரை நிறைய பொறுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தூக்கி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தர்ம யுத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. இப்போ மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு துணை போச்சலாக இருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணையாமல் சசிகலாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி தொடர்ந்து பேசிட்டே இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அணியில் போய் இணைஞ்சிருந்தாலும் பெரிய லெவலில் பதவி கிடச்சிருக்காது. இப்போ ஓபிஎஸ் அணியில் தர்ம யுத்தப்போ இணைஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இன்றைக்கி துணை போச்சலாக இருக்கார். மித்தபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் வந்து கட்சியில் வந்து சீனியாரிட்டியோ இல்லை கேபி முனுசாமி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அரசியலில் மிகப்பெரிய லெவலில் அதிமுக புள்ளியும் சொல்லவே முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுமணியை தான் எல்லாருமே கை காமிக்கிறது, செங்கோட்டையனை கை காமிக்கிறது. கேபி முனுசாமி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியினரே விரும்பலை. இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் இருக்கு. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா 30% கமிஷன் முனுசாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போதே இன்னொரு பிரச்சனையும், அதாவது ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதால இருந்தாலும் மாவட்ட செயலர் பதவி வாங்குறதாலும் கேபி முனுசாமிகிட்ட ஒரு கட்டிங் கொடுத்துட்டு தான் வாங்க முடியுன்ற மாதிரி வந்து இப்போ ஓபிஎஸ் ஆதரவு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கூட ஒரு லீக் அவுட் பண்ணியிருந்தார் ஒரு ஆடியோ. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு அவர் விரும்பலை. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிருச்சுன்னா அவருக்கோட பதவி பார்த்தீங்கன்னா ஆபத்து, அவரை துரத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் தொடர்ந்து மோதல். இதுக்கு முக்கியமான காரணம் 2 பேருமே வன்னியர்கள். ஸோ கேபி முனுசாமியை விட சிவி சண்முகத்தும் அதிக ஆதரவு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா சொன்னபடி வந்து பண்ணிடுவாரு. ஆனால் கேபி முனுசாமிட்டு அப்படி எதிர்பார்க்க முடியாதுன்றாங்க கட்சியினரே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.